ஹாய் ஹலோ, இது உங்கள் யுஏஇ தமிழ் சேனல். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது முருங்கைக்கீரை சப்பாத்தி. ரொம்ப டேஸ்ட்டாக ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் 2 கப் கோதுமை மாவு, அப்புறம் முருங்கைக்கீரை நல்லா க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கேன், உப்பு தேவையான அளவு, தண்ணி சுடு தண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க செய்யலாம். ஃபஸ்ட்டு நம்ம முருங்கைக்கீரையை அரைச்சிக்குவோம். அரைச்சி போட்டால் தான் அந்த ஜூஸ் தான் நல்லது, அதுங்களுக்கு திட்டு திட்டாக தெரியாது. ஸோ நல்லா மையாக அரைஞ்சிரும். சப்பாத்தியில் ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியாது நமக்கு. அது போக ஒரு கலர் கொடுக்கும், க்ரீன் கலர். அதனாலேயே நல்லா அரைச்சிடணும். ஃபஸ்ட்டு லைட்டாக அரைச்சிக்குவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சுடு தண்ணி ஊற்றி அரைங்க. ரொம்ப தண்ணியாகவும் அரைச்சிடக்கூடாது, நல்லா மையாக இப்படி அரைச்சிக்கோங்க. இது ரொம்ப தண்ணியாக கிடையாது, கட்டியாக ஒரு அளவு இருக்கும். ஸோ இப்போ வாங்க மாவு பிசைஞ்சிடலாம். பவுலில் 2 கப் மாவு போட்டுடலாம், கோதுமை மாவை. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, நான் 1.5 ஸ்பூன் போட்டேன். அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க முருங்கைக்கீரை ஜூஸு. முருங்கைக்கீரை கொஞ்சம் கட்டியாக தான் அரைச்சிருக்கேன், ரொம்ப தண்ணியாக அரைக்கலை. ஆனால் இதை தான் நம்ம போட்டு பிசைய போகிறோம். இப்போ இன்னும் கொஞ்சம் சுடு தண்ணி இருக்குல்ல, அதையும் நம்ம அலசி ஊற்றிக்குவோம். இதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு பார்த்துட்டு தேவைப்பட்டால் சுடு தண்ணி ஊற்றுங்க, இல்லைன்னா ஊற்ற வேண்டாம், இதுவே தாராளமாக போதும். ஸோ பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் கரெக்டாக பிசைஞ்சு வச்சுருங்க. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா? நல்லா சாஃப்டாக இருக்குல்ல? இந்த மாதிரி சாஃப்டாக இருந்தாலே சப்பாத்தி நமக்கு சாஃப்டாக கிடைக்கும். இதை ஒரு 5 மினிட்ஸ் நம்ம மூடி வச்சுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா இப்படி ஊறி போய் சாஃப்டாக ஆகிடும். ஸோ இதை நம்ம 2 தேய்ப்பெலாம் தேய்க்க வேணாம், ஒரே தேய்ப்பு போதும், நல்லா சாஃப்டாக நமக்கு கிடைக்கும். கொஞ்சம் மாவை எடுத்து நல்லா உருட்டிக்குவோம். உருட்டிட்டு கோதுமை மாவில் லைட்டாக பரட்டிட்டு, நான் இப்படி செய்கிறேன் பாருங்கள், இப்படி செய்யுங்க கரெக்டாக. இந்த மாதிரி கையை விட்டு எடுத்திங்கன்னா ரொம்ப டபுள் லேயர் ஈஸியாக வரும் நமக்கு. அதுக்காக தான் இப்படி செய்ய சொல்கிறேன். அது போக ஷேப்பு பிகினர்ஸ்க்கெல்லாம் ஒழுங்காக வராது. இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஷேப் ஓரளவு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அதை தேய்ச்சிக்குவோம். முருங்கீரையில் தான் ரொம்ப ரொம்ப அயன் சத்து அதிகமாக இருக்குது, ரொம்ப உடம்புக்கு நல்லது. பட் ஆனால் பசங்களுக்கு நம்ம கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, வெறும்னு அது கசக்குதுன்னு சாப்பிடவே மாட்டாங்க. இன்க்ளூடிங் என் ஹஸ்பண்ட் கூட சாப்பிட மாட்டாங்க முருங்கைக்கீரை. அதே இது இப்படி நான் சப்பாத்தியில் போட்டு கொடுத்துட்டா ஒரு கசப்பும் தெரியாது, ஒன்றும் தெரியாது, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நார்மல் சப்பாத்தி மாதிரியே தான் உங்களுக்கு டேஸ்ட் இருக்கும், நமக்கு சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஃபுல் சத்தும் அவங்களுக்கு கிடைச்ச மாதிரியே இருக்கும். அது போக இன்னொன்று என்னென்னா, க்ரீன் கலரில் வரும்போது பசங்க கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கனால இன்னும் கொஞ்சம் இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நல்லா பரப்பி விட்டுக்கோங்க. ரெடி ஆகிடுச்சு. நான் இந்த மாதிரி 2 தேய்ச்சி வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ தவாவை நல்லா சூடு பண்ணிவிட்டு, நல்லா சூடாவோடு இருக்கும் போது இப்படி சப்பாத்தியை போடுங்க. ஒன் சைடு நல்லா புஷ்ஷுன்னு வரும்போது திருப்பினீங்கன்னா பின்னாடி நல்லா வெந்திருக்கும், கோல்டன் கலர் வந்திருக்கும். இப்போ நமக்கு நல்லா புஷ்ஷுன்னு ஆகும். இதில் கிட்ஸுக்கு கொடுக்குறதா இருந்தால் நல்லா ஆயில் சேர்த்துக்கலாம் நமக்கு. அதே இது நம்ம பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தால் ஆயில் சேர்க்க வேண்டாம். ஸோ இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா புஷ்ஷுன்னு டபுள் லேயர் வருது பார்த்தீங்களா? ஒன்றும் நம்ம ஈஸியாக பண்ணிட்டோம். ஸோ ரெடி ஆகிடுச்சு சப்பாத்தி, முருங்கைக்கீரை ஹெல்த்தி சப்பாத்தி. அதை பிச்சு காமிக்கிறேன், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ஆயில் போட்டது, அது கீழே ஆயில் போடாதது, அதுவும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இதை நம்ம வெறும்னவே சாப்பிட்லாம், கசக்கவே கசக்காது, உங்களுக்கு டிஃப்ரென்ஸும் தெரியாது. சப்பாத்தி அவ்வளோ ஒரு டேஸ்டான நார்மல் சப்பாத்தி ஃப்ளேவர்லேயே இருக்கும். பசங்களுக்கு ஃபுல் ஹெல்த்தியான சத்தை நீங்கள் கொடுக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள் சப்பாத்தியில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் யுஏஇ தமிழ்.